ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. 20 சின்ன வெங்காயம் நல்லா உரித்து முழுசாக சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. 15 பல் பூண்டு அதையும் உரித்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம வத்தல் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் வத்தல் இல்லைன்னா மணத்தக்காளி வத்தல் எது இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க. 2 இருந்தாலும் 2த்தையும் மிக்ஸ் பண்ணி போடலாம், நல்லா தான் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதில் நம்ம காய் போட்டோ செய்யலாம், இல்லை காய் எதுவுமே போடாமையே செய்யலாம். இன்றைக்கி நான் கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து அதை சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி இல்லைன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காய் வேண்டான்னா காயை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் பிஞ்சு கத்திரிக்காய் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், அதே மாதிரி வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் அதையும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் பெரிய லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு அதோட சாறையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி புளியிலே கரைச்சி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 5 to 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நல்லா தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி திப்பியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா குழம்பு திக்காக இருக்கும். ஏற்கனவே நம்ம 10 நிமிஷம் கொதிக்க விட்ட குழம்புல இதையும் ஊற்றி திருப்பி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு கல்யாண வீட்டு ஸ்டைலில் வத்த குழம்பு ரெடி ஆகிடும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு வத்த குழம்பு ரெடியாக இருக்கும். இதை நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீடியோவில் இருக்க மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வத்த குழம்பு. எல்லாருக்கும் ஃபேவரட்டான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மெயினாக இந்த கல்யாண வீட்டில் வத்த குழம்பு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கள்ல, அவங்களுக்கும் ஷேர் பண்ணி வைங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாதத்து கூட இந்த குழம்பு ஊற்றிட்டு அதுக்கு மேலவே நல்லெண்ணெய் இல்லை நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.